ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்லனா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட்டு எனி மோடல் ஆக்சிலரி வேர்பு ப்ளஸ் பி ப்ளஸ் V3 வேர்ப் ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட் இருக்கும். இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்தோன்னா சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும், வேர்பு கண்டுபிடிக்கணும், ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அது என்ன டென்ஸில் இருக்குது அந்த சென்டென்ஸ்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐக்கும் வீக்கும் ஷால் வரும், அல்லது எனி மோடல் ஆக்சிலரி வேர்பு ப்ளஸ் V1 வேர்பு வரும். யூ தே ஹி ஷி இட் நேமுக்கு வில், அதாவது எனி வில்லு கேன் ஷுட், அதாவது எனி மோடல் ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் V1 வேர்பு. அந்த இது இருந்துச்சுனாவே, இந்த வேர்பு இருந்துச்சுனாவே வில் ப்ளஸ் அதாவது எனி மோடல் ஆக்சிலரி வேர்ப் V1 வேர்ப் இருந்துச்சுனாவே அது ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஒரு சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு வேலையை யார் செய்கிறாங்களோ அவங்க சப்ஜெக்ட்டு, நம்ம செய்யக்கூடிய செயலை வந்து வேர்பு. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் வாட் அண்ட் ஹூம் ஆர் கால்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இதில் வந்து தே தான் வந்து ஒரு வேலையை செய்கிறாரு, அந்த சப்ஜெக்ட்டு. வில் ஆன்சர், இந்த இடத்துல பாருங்கள், வில் ஆன்சருங்கிறது தான் வேர்பு. வில் இருக்குது, ஆன்சர் இருக்குது. அப்போ வில்லு ஆன்சர், வில் ப்ளஸ் V1 வேர்பு இருக்குது, அதனால் இது ஃப்யூச்சர் டென்ஸு. தி கொஸ்டின்ங்கிறது ஆப்ஜெக்ட்டு. இப்போ இதை ரூல் படி பார்த்தோம்னா எப்படி இதை மாற்றணும்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டு ஷுட் பி சேஞ்ச்டு டு சப்ஜெக்ட்டு, சப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்டாக மாறும், ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக மாறும். அப்போ தி கொஸ்டினும் முன்னாடி கொண்டு வந்துடுங்க. இதுலேயே இருக்குது, வில் அப்படியே போட்டுடலாம், ப்ளஸ் பி, இந்த ஆன்சரோட V3 வேர்பு ஆன்சரு, பை இந்த தே வந்து என்னவா மாறும்னா தெம்மா மாறிடும். அடுத்தது ஐ ஷால் பெயிண்ட் த பிக்சர் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல ஐங்கிறது சப்ஜெக்ட், ஷால் பெயிண்ட்டுங்கிறது வேர்பு, தி பிக்சருங்கிறது ஆப்ஜெக்ட்டு. இப்போ ஐக்கு தோஸ் ஷால் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐக்கும் வீக்கு மட்டும்தான் நம்ம ஷால் யூஸ் பண்ணுவோம், மற்ற எல்லாத்துக்குமே மற்ற மாடல் ஆக்சிலரி வேர்பு எல்லாமே வரும். ஓகேங்களா? இப்போ ஐக்கு ஐ சப்ஜெக்ட்டு, ஷால் பெயிண்ட்டுங்கிறது வேர்பு, த பிக்சருங்கிறது ஆப்ஜெக்ட்டு. இப்போ இந்த பிக்சருங்கிறது ஆப்ஜெக்ட்டு இங்கே கொண்டு வந்துடுறோம். த பிக்சருக்கு நம்ம வந்து ஷால் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் வில்லு போட்டுக்கிறோம். வில் பி, பெயிண்ட்டுக்கு பதில் பெயிண்டட் பை, இந்த ஐ என்னவா மாறிடுது, மீயாக மாறிடுது. அடுத்தது கேன் யூ டூ திஸ் சம் அப்படின்ட்டு கொஸ்டின் மார்க். இப்போ கேன்கிறது ஆக்சிலரி வேர்பு, யூங்கிறது சப்ஜெக்ட்டு, டூங்கிறது மெயின் வேர்பு. இந்த டூ அப்படிங்கிறது வந்து ஆக்சிலரி வேர்ப்லேயும் வரும், மெயின் வேர்ப்லேயும் வரும். திஸ் சம் கொஸ்டின் மார்க், இது திஸ் சம்ங்கிறது அந்த இடத்துல ஆப்ஜெக்ட். இப்போ திஸ் சம்மை முன்னாடி கொண்டு வந்துடுறோம், இங்கே இருக்கிற ஆக்சிலரி வேர்பே யூஸ் பண்ணிக்கிறோம். கேன் திஸ் சம் பி, டூவோட V3 வேர்பு டன்னு, பை யூ. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஹூ வில் ஹெல்ப் அஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து WH கொஸ்டின் டைப்பு. மேலே சொன்னது கேன் யூ டூ திஸ் சம்ங்கிறது எஸ்ஆர்னோ டைப்பு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில். கீழே இருக்கிறது WH கொஸ்டின் டைப். ஹூ வில் ஹெல்ப் அஸ் கொஸ்டின் மார்க் இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த இதுக்கு வந்து கொஸ்டின் மார்க்கு போட்டே ஆகணும் ஆன்சரில் வரும்போதும், பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போதும். ஹூ வில் ஹெல்ப் அஸுக்கு வந்து ஹூ அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் வேர்டு, வில்லுங்கிறது ஆக்சிலரி வேர்பு, ஹெல்ப்புங்கிறது மெயின் வேர்பு, ஆஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு, கொஸ்டின் மார்க் இருக்கும். இது மாற்றும் போது ஹூ என்னவா மாறிடுதுன்னா பை ஹோம்னு மாறிடும். பை ஹோமு இந்த அஸ் வந்து என்னவா மாறுது, வியாக மாறுது. விக்கு பாருங்கள் நம்ம ஷால் யூஸ் பண்ணுறோம். இங்கே வில் வந்திருந்தாலும் இங்கே அஸ் ஐயோ வியோ வந்து ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறும்போது ஷால் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட்டு வியாவோ அல்லது ஐயா இருந்துச்சுன்னா நம்ம ஷால் தான் யூஸ் பண்ணணும். பை ஹூம் ஷால், வி போட்டாச்சு, பி இந்த ஹெல்ப்டு. இங்கே சப்ஜெக்ட் இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், கம்ப்ளீட் பண்ணிடுறோம் கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் மாற்றணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாசிவ் வித் டூ ஆப்ஜெக்ட் எப்படி மாற்ற போகிறோம். இஃப் எ சென்டென்ஸ் ஹேஸ் டூ ஆப்ஜெக்ட், தேர்ஃபோர் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், we may have passive form in two ways. இப்போ இதில் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கு. இப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ சப்ஜெக்ட்டு வேர்பு நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு வேலையை யார் செய்கிறாங்களோ அவங்க சப்ஜெக்ட்டு, ஆக்ஷன் வேர்ட் இஸ் கால்டு வேர்பு. ஆப்ஜெக்ட் வந்து ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் வாட் இஸ் கால்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் ஹூம் இஸ் கால்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டு மெத்தடில் எழுதலாம். ஃபஸ்ட்டு நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு எழுதலாம். இப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து நான் லிவிங் திங்ஸில் வரும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து லிவிங் திங்ஸில் வரும். ஓகேங்களா? அடுத்து இங்கே இந்த ஏ கொஸ்டின் அப்படிங்கிறத கொண்டு வந்துடுங்க. ஆப்ஜெக்ட் ஷுட் பி சேஞ்ச்டு டு சப்ஜெக்டாக கொண்டு வந்துடுறோம். ஏ கொஸ்டின் இது வந்து என்ன டென்ஸில் இருக்குது, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சாச்சு, வேர்பு, அப்புறம் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இது என்ன டென்ஸில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ ஏ கொஸ்டின்ங்கிறது சிங்குலர் ஃபார்மு, அதுக்கு வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இந்த ஆஸ்குடோட V3 வேர்பு என்ன, ஆஸ்குடு தான். ஆஸ்குடு தி பாய்ஸ் பை த
டீச்சர் அப்படி கொண்டு வந்துடும். அல்லது இந்த மெத்தடில் எழுதலாம். தி பாய்ஸுங்கிறது ப்ளூரல் ஃபார்மு. வேர் ஆஸ்கடோட V3 verb ஆஸ்கடு. ஆஸ்கடு ஏ கொஸ்டின் பை த டீச்சர். இது ஒரு சென்டென்ஸ். அடுத்தது பாருங்கள், ஐ டாட் ஹிம் கிராமர். ஐங்கிறது சப்ஜெக்ட்டு, டாட்டுங்கிறது வேர்பு, ஹிம்முங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், கிராமருங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ கிராமர் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு கொண்டு வரோம் பாசிவ் வாய்ஸில். கிராமர் சிங்குலர் ஃபார்மு, அதனால் வாஸ். டாட்டோட V3 verb டாட்டு, ஹிம்மு, பை. இந்த ஐ என்னவோ மாறிடுது, மீயா மாறிடுது. இப்போ இந்த ஹிம்மு வச்சு எழுத போகிறோம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு எழுத போகிறோம். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறும்போது ஹீயாக மாறிடும். ஹீக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவோன்னா வாஸு. டாட்டோட V3 verb டாட்டு, கிராமர், பை, மீ. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.